வயிற்று கலக்கி விட்டுருச்சு, வேற வழி இல்ல பேண்டிட்டேன். What's up guys? Welcome to the brand new episode of Anjali. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பேச போறோம்னா ரோட் கன்ஃபெஷன். எனக்கு தெரியும் ரோட்ல நீங்களாம் காடி மட்டும் ஓட்டுனது இல்ல, என்னென்னமோ ஓட்டி இருக்கீங்க. ஓகேவா? சோ அதனால நம்ம வந்து போன வீடியோல நீங்க ஓட்டுனீங்களே அந்த மாதிரியா? இப்ப லாங் டிரைவ் போலாமா? உனக்கு காடி வந்து ரேண்டமா எங்கேயாச்சும் ஓட்ட பிடிக்குமான்னு கேட்டாங்க. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? நம்ம கூட இந்த வீடியோல யார் இருக்கானா, நம்ம வவ்வால் இருக்காரு. ஓ ஹாய், ஓஜி வவ்வால் இஸ் பேக். ஓஜி வவ்வால், நான் உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்க பேராண்டிய வச்சுக்கிட்டு முடியல. இவரு மில் பண்ற எப்ப ப்ரோ வந்தீங்க? என்ன மோனே? என்ன மோனே? நாங்க பைக் எடுத்து ரைட் அடிப்போம், ரைட்ல ரைட் கையில வானத்தை பிடிப்போம், தோழனுக்கு தோல் கொடுப்போம், தொல்ல வந்தா லேட் பார்ட்டில முடிப்போம். Guys, the greatest of all time மில்ஃப் பண்ற மோன்ல நம்ம கூட நீ ஜாயின் பண்ணிருக்காரு. நம்ம மில்ஃப் பண்றதுக்கு வந்தாருன்னா பிரச்சனை பண்ணுவாருன்னு சொன்னேன், கேட்டீங்களா? நான் பிரச்சனை பண்றது இருக்கட்டும், ரோட்ல என்னென்னமோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அது கேட்போமே. சோ நம்ம இதுக்கு முன்னுக்கு வந்த வீடியோஸ்ல உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்போமே. இலுமினாட்டி இருக்கானுங்களோ இல்லையோ, இங்க நிறைய கம்யூனிட்டிகள் இருக்காங்க. நம்ம சுந்தர்கார் ஒரு போட்டிருக்காரு, கமெண்ட் பண்ணிருக்காருல, இலுமினாட்டி என்னவென்று தெரியாமல் நிறைய பேர் இருக்கின்றனர். எங்களுக்கே தெரியாது. நான் தான் வவ்வால். #make the bed flag movie. #restore the cinemas. சூப்பர் ப்ரோ, அடிச்சு துவைங்க. அதுக்கான பதில் இந்த வீடியோட கமெண்ட்ல வரும், கவலைப்படாதீங்க. Before we going to others, இங்கிலீஷ்ல என்ன பேசுறேன், மத்தவங்களோட கன்ஃபியூஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல கன்ஃபர்ஸ் பண்ணுவோம். சோ ஓஜி வவ்வால், உங்களுக்கு ரோட்ல என்ன கன்ஃபெஷன், ஏதாவது ஒரு சம்பவம் நீங்க பண்ணிருப்பீங்க? இப்ப நான் சொல்ல போற கதை வந்து நான் ஸ்கூலா முனுங்கா படிக்கும் போது நடந்த ஒரு கதை. நான் ஃபார்ம் 4 நினைக்கிறேன் அந்த டைம். ஓகேவா? அப்ப வந்து எனக்கு சைக்கிள் மட்டும் தான் இருந்துச்சு. எப்பவுமே வந்துட்டு சைக்கிள் பாய்ச்சனா வந்துட்டு ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பாதை இருக்கும், கம்பூங்கலாமா பாதை. அந்த பாதை வந்துட்டு ரொம்ப பள்ளமான பாதை. நீங்க பெடலே மெதிக்கலனா கூட சைக்கிள் போகும், அது பாட்டுக்கு போகும். ஆமா. ஓகே. இப்போ அந்த அன்னைக்கு ஹரி, சுக்கான், நானு, என்னோட நண்பர் சூப்பர்மேன், அப்புறம் என்னோட இன்னொரு நண்பர் ஃபிளாஷ், 3 பேரும் சைக்கிள்ல தான் டிராவல் பண்றோம். அன்னைக்குன்னு பார்த்து ஒன்னா டிராவல் பண்ணோம். நாங்க 3 பேரும் அந்த கம்பூங்கலாமா பாதையில போறோம். 3 பேருக்கும் சூத்து கொழுப்பு, ரேசிங் விடுறோம். அப்ப ஃபிளாஷ் வந்துட்டு வேகமா வெட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு குறுக்கு பாதையில பூந்துருவாரு. அப்ப என் கூட வந்து சூப்பர்மேனும் செம்ம வேகத்துல அந்த குறுக்கு பாதையில பூந்துருவாரு. பின்னாடி நானும் மிதிச்சுக்கிட்டு பொண்ண வேகத்துல அந்த குறுக்கு பாதையில பூருவேன். அந்த குறுக்கு பாதை வந்து முடிகிற இடம் எப்படித்தமா இருக்கும், ஒரு குட்டி டீ ஜங்ஷன் மாதிரி இருக்கும். இந்த 3 முச்சேந்திக்கு அந்தாட்ட பக்கம் காடு, சரி, நடுவுல ரோடு. பிளாஷ் போனோடனே சொல்லிட்டான், அங்க மோட்டர் வருது, வவ்வால வந்துட்டு ஸ்லோ பண்ண சொல்லுன்னு சூப்பர்மேன் கிட்ட சொல்லிட்டான். எனக்கு கேட்டுருச்சு. நான் வர்றேன், வேகமா வர்றேன். சரி மோட்டர் வருது, பிரேக் பிடிக்கலான்னு பிரேக்கை பிடிக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி செக் பண்ணவே இல்லை என் சைக்கிள்ல பிரேக்கே இல்லைன்னு. பக்கத்துல அந்த மோட்டர்காரன் வந்துட்டு நல்ல வேலை நீ அடிக்கல, அவன் பிரேக் பிடிச்சிட்டான். ஆனா இங்க நடந்த சம்பவம் தான் ட்விஸ்டே. நீங்க ஒரு விஜய் அண்ணா படம் பார்த்திருக்கீங்களா, பறந்து போய் புறாக்கு மணி அடிப்பாரு, அந்த மாதிரி காட்டுக்குள்ள விட்டோன்னு பறந்துருச்சு சைக்கிள். அப்ப நீங்க? நானும் பறக்குறேன். இருந்து ஓடி வரானுங்க ஃபிளாஷோ சூப்பர்மேனோ, வவ்வால் செத்துட்டான்டா அப்படின்னு. அந்த மாதிரி இவனுங்க வந்து பாக்குறானுங்க. நான் வந்து இந்த முத்து பாண்டி உட்காந்துருப்பாரு சேத்துல, அந்த மாதிரி உட்காந்துருக்கேன். வவ்வால், நீ எப்படி சொன்னோன்னு எனக்கு ஒரு விஷயம் தான் வருது. அந்த டைம்ல வந்து கரெக்டா என் தம்பி வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டான். சோ அப்ப அந்த மோட்டரை வந்து ரிப்பேர் போடுறதுக்காக எடுத்துட்டு போனேன். ஓகேவா? மோட்டர் எடுக்கும் போதே எங்க அம்மா சொன்னாங்க, மோட்டர் அடிபட்டிருக்கு, பார்த்து எடுத்துட்டு போனாங்க. நான் தெரியும் தானே, நம்ம பாக்காத மோட்டரா அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு போறப்பதான் வந்து தெரியுது இதே மாதிரி பிரேக் பிடிக்கல. என் நம்பி நான் சொன்னா பிரேக்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா போய்கிட்டே இருக்க. ஒருத்தன் அந்த சென்டர் முழுக்க கார் எடுத்துட்டு வெளியே விட்டானா வண்டிய. வேற என்ன பண்றது, பிரேக் அப்பதான் பிடிக்கிறேன், பிரேக் பிடிக்கல, அவ்வளவுதான் மோட்டர் போய் அடிக்குது. அதாவது அடிபட்டுற மோட்டர் எடுத்துட்டு போய் அடிபட்டு தருவா, அதான் எப்பிக்கு.
அந்த மோட்டரு அங்க போய் சொல்லிட்டு நிக்குது. நான் என்ன பண்ணிட்டு நினைக்கிறேன், நான் பறக்குறேன். பறக்கும் போது முன்னுக்கு அல்பாட் வருது என் முன்னுக்கு. ஒரு சிஎம் கேப் தான், காடி முன்னுக்கு விழுந்துட்டேன். அவன் காடி நிப்பாட்டிட்டான். நல்ல வேளை அவங்க காலையாச்சும் பிரேக் இருந்துச்சா. ஆமா. ஒரு வாட்டி நானு என் நண்பர்கள் எல்லாம் வந்து ஃபுட்சால் ஆட போய் அங்க வந்து எனக்கு அடிபட்டுருச்சு. பந்து மூஞ்சில அடிச்சு தையல் விழுந்துருச்சுல. ஓகே, நேரா ஹாஸ்பிட்டல் போய் தையல் எல்லாம் போட்டு வந்துட்டு அந்த டைம்ல வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு மைண்ட் ஹீலிங் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், காடி எடுத்துட்டு கோதமுக்கு போயிட்டோம். கோவாட்டு நாங்க ஒரு பிளேஸ் இருக்கு, ஓகேவா. இன்னொரு விஷயம், அந்த டைம்ல என்கிட்ட காடி லைசன்ஸ் சொல்லல. சாவடி. அந்த பாதை, அந்த இடம் வந்து பாதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஓகேவா. ஒன் வேல விட்டுட்டேன். ஒன் வேல விட்ட கையோட பக்கத்துல மூட்டை நிப்பாட்டிட்டு ஐசி லைசன்ஸ் அக்கா மரீனா आइसोलेशन mana rumah inci. Saya mau itu keluar letak dalam washing machine. Saya letak atas almari ya, sudah lupa. நம்மளோட யூனிவர்சிட்டி காட்டுல இருந்துச்சு, எடுத்து கொடுத்தேன். இங்க பாரு நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. 8000 எல்லாம் பார்த்து நீ பொறுக்கி நினைச்சிடாத, அடிபட்டிருக்கு எனக்கு, இப்பதான் தையல் போட்டு போயிட்டு இருக்கேன், பந்துலான்ட்டு வந்தோம், அப்படியே சாப்பாடு வாங்க வந்தோம்னு சொல்லிட்டு உழப்பி விட்டான் ஒரு உழப்பு. அப்ப அவன் என்ன சொன்னா, சரி எல்லாம் செக் பண்ணிட்டு ஒன் வே எல்லாம் பூராத, நீ ஸ்டூடெண்ட்னால உன்னை நான் விடுறேன். அப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு விட்டுட்டான். நாங்களும் அப்படியே சுத்தி எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு மூட்டைக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு கதை இருக்கு. அப்ப வந்து எனக்கு 16 வயசு, லைசன்ஸ் எடுத்துட்டேன். ஆனா எல்லுனா நம்ம ஒரு ஆள் தானே மோட்டர் ஓட்டு போக முடியும். நான் என்ன பண்ணேன், என் கூட்டாளி ஏத்திட்டு, அவனுக்கு ஹெல்மெட் இல்ல, நாங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். பிளாக் போற முன்னுக்கே ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான் தெரியுமா. இந்த மாதிரிதான் ஒரு தியாங் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தான். அவன் ஒளிஞ்சுதான் இருந்தான், அவன் வயிறு காட்டி கொடுத்துருச்சு. அப்புறம் சொன்னேன், என் கூட்டாளி சொன்னா, டே முன்னுக்கு பிளாக் போல, நீ இறங்கி நடந்து வா. சரின்னா அவன் இறந்து வரான். நான் முன்னுக்கு போயிட்டேன். அவங்க போயிட்டு போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். அவங்களாம் போலீஸ்காரன் நிப்பாட்டினா என்ன கேள்வி கேட்பான், ஐசி லைசன்ஸ் கேட்பான். இவன் என்ன சொன்னா, துங்கு இப்ஞா கவன் மாதிரின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன பண்ணா, லைசன்ஸ் ஐசி எடுக்க சொன்னா, எடுத்துட்டே கொடுத்துட்டோன்னே, kenapa Yusro punya kawan turun sana? Saya baru L license ince, kawan saya tak ada helmet. Kalau kena saman ince. Sekarang pun saman juga tahu kan kata. Saya tahu ince sudah kena tangkap. Kalau tak ada kena tangkap tak ada saman சொல்லிட்டு அவன் தப்பி கத்துக்கு இன்ce minta maaf ince. என் கூட்டல என்னன்னா, இப்பதான் appendix ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்தான். வயித்துல தையல் இருக்கும், அந்த ஸ்கார் இருக்கும். அதை காட்டிட்டு செம்ம கவன் பாரு ஆபீஸ் அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி கித்த புடா எஸ்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, ஓகே நாய் மொத்தம்னு சொன்னான். நாங்களும் 2 பேரும் ஏறி உக்காந்துட்டோம். ஸ்டார்ட் மொத்தம்னு சொன்னான். சரி ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. பட்டுன சாமான் சுறா கிழிச்சு அவனே என் பாக்கெட் ஒரு கை விட்டு சொருவி ஒரு சிப்பட் பகின்னு சொன்னான். நான் சரி உளுந்து சாமான் சத்தம் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சாமான் சுரா எடுத்து பாக்குறேன். சாமான் சுரா கோசம். இது அந்த அன்னைக்கு நான் ரொம்ப கண்ணு கலங்கிருச்சு எனக்கு. இவ்வளவு நல்ல போலீஸ்காரங்களா இருக்கானுங்களா. ஏன்னா அப்பெல்லாம் வந்து விசாரணை படம் பாத்துட்டு வந்தோம்ல. போலீஸ் கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, கெட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. சுபாங்ல வால் ஸ்ட்ரீட்னு ஒரு ஃபேமஸான ஸ்னூக்கர் இடம். ஓகே, அங்க ஸ்னூக்கரு, பூலு, பிலியர்ட்ஸ், டாட்ஸ், எவ்ரிதிங் மஜா பண்றோம்னு சொல்லிட்டு போயிட்டு விளாண்டுட்டு மணி 11:30 மணிக்கிட்ட வெளியாகணும். மேப் பார்த்துதான் போனோம். அப்புறம் ஒரு யூட்டன் வந்துச்சு. அந்த இடம் இருட்டுனால அந்த வளவு ஜம்பாத்தான் கீழேயா, சோ அந்த யூட்டன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நான் அந்த யூட்டன் எடுக்கணும்னு சொல்லிட்டு மேப்ல சொன்னிச்சு. நான் அதை தெரியாம அந்த யூட்டனை தாண்டிட்டு ட்ரெஃப்ல போய் நின்ட்டோடனே என் முன்னுக்கு 2 மோட்டர்காரன் நின்றுட்டு இருந்தானுங்க. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தேன், காடி வரல. சரி முன்னுக்கு யூட்டன் பண்ண தூரமா இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்தான் பண்ணிட்டு யூட்டன் பண்ணனா, என் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துருந்தான். அண்ணே மூட்டனே. நான் சுத்தி முத்தி பார்த்துட்டு எங்கேயே ஒரு நீல லைட்டு கூட காணுமே, எங்கேயும் இல்ல ஓடுறான் போல. திரும்பி பார்த்தா முன்னுக்கு 2 மோட்டர்காரன் நின்றவன் தான் மூட்டை. ஒருத்தன் எல்சில நிக்கிறான், ஒருத்தன் ஸ்கூட்டர்ல நிக்கிறான். அவனுங்க என்னைய பாத்துட்டானுங்க. என் காடி தெரியுதுன்னு சாகா பழசு இடத்துல சத்தம் கேட்கும், அப்பாயா சங்கு மாதிரி இழுத்துனா. அவன் என்ன பண்ணா, திருப்பிட்டு வந்து என்னைய முறைச்சுக்கிட்டே வண்டியை ஓரம் பண்ணி படுத்தான். யூட்டன் எடுத்துட்டு ஓரமா நின்ட்டேன். விளையாட்டோன்னே ஐசிலேஷன் எங்கன்னு கேட்டான். அங்க காலில் 4 பேர் 3 பேர் இருந்தோம். 3 பேர் ஐசிலேஷன்ஸும் வாங்கி வச்சுட்டான். வாங்கி என் காடி பின்னாடி அடுக்கி வச்சுட்டான். அடுக்கி போட்டோ எல்லாம் பிடிச்சிட்டு டார்ச் அடிச்சு பாத்துட்டு இருந்தான்.
செக் பண்ணா. சரி நீ என்ன பண்ணு தெரியுமான்னு கேட்டான். தெரியும், என்னது மெயின் ரோட்ல 1 வேல ரிவர்ஸ்ல வந்திருக்கேன் அப்படின்னு. இதுக்கு சாமான் எவ்வளோன்னு தெரியுமான்னு கேட்டான். தெரியும், ரோட்டுனா 300 வெள்ளி வரும் அப்படின்னு சொன்னான். சரி காடி யாரோடன்னு கேட்டான். அம்மாவோடன்னு சொன்னேன். அம்மா என்ன வேலை செய்யறாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன் எங்க அம்மா கிளாக் வேலை செய்யறாங்க. அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டான். அப்பா டெக்னீஷியனு. எந்த யூனிவர்சிட்டி படிக்கிறேன்னு கேட்டான். நான் சரி ஷாலாம்னு சொன்னேன். ஷாலான் வந்து ஏன் சுபாங் வரான்னு கேட்டான். சொன்ன இங்கதான் அந்த இது ஸ்னூக்கர் இடம் இருக்கு, அங்க விளாட வந்தோம், விளாண்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப அப்படின்னு. சரி உன் தெரியுமா சமான்னு? ஆமா தெரியும், நீங்க சமான் வச்சுதான் சமான் வையின்னு சொன்னேன். இதுதான் இனி சமான் திக்கிறதா இவ்வளவு பையாக்கான்னு கேட்டான். எனக்கு புரியுது அவன் ஏன் இவ்வளவு பேசுறானா, எதுவும் எதிர்பார்க்கலாம். இரு வரேன் இரு. அப்புறம் எனக்கும் தெரிஞ்சிருச்சு, லைட்டா ஹிண்ட் கொடுத்துட்டான். எனக்கு வந்துட்டு தெரியாத மாதிரி நானு ஏன்ச்சு சைத்தோ சாலா இருந்துச்சு சைக்கன பயா சமான் இதோ இருந்துச்சு சமான்லா சரி சமான அப்படின்னு சொன்னான். ஏன்ச்சு அப்படி கொண்டாரு. அவனுக்கு 2 பேருக்குள்ளேயே பார்த்துட்டு சரி எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்டான். இல்ல அவனுக்கு வால்ட் எடுத்து காட்டிட்டேன். ஏன்னா என்கிட்ட கேஷ் இருக்காதுல்ல. உள்ள 6 வெள்ளி இருந்துச்சு, ஒரு 5 வெள்ளித்தாள் 1 வெள்ளித்தாள். kenapa ada 6 ringgit saja? You 6 ringgit main apa snooker? Ya Encik, saya sudah habis main snooker, duit sudah habis. 6 ringgit juga ada, mau pergi makan sana. Tengok kawan-kawan you ada berapa nih? எல்லாம் சேர்த்து வச்சா கூட ஒரு 17 வெள்ளி 18 வெள்ளி தான் வந்துச்சு. 20 வெள்ளி கூட வரல. Encik ada QR kan கேட்டேன். Mau bagi QR nanti saya kena tangkap lah. Oh sorry Encik saya tak tahu. Saya saman lah அப்படின்னு சொன்னான். ஏன் Encik saman lah, saya tak boleh buat apa. Saya sudah salah, saya accept, saya Encik kena saman lah. சரி saman வைக்க சொல்லிட்டேன். அப்படி கொண்டாந்து ஐசி லைசன்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் மறுபடியும் வந்து ஐசி லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு லைன் கழி ஜங்க மச்சான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டான். அவன் தெரிஞ்சிச்சு டம்மி பாபாவன் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இல்ல அவன் நினைச்சிட்டான் ஐசி லைசன்ஸ் எடுத்து போயிட்டான். நான் பயந்துட்டு காசு எடுத்து வந்து கொடுத்துருவேன்னு. என்கிட்ட சத்தியமா இப்ப காசு இல்ல. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்ச NGL கன்ஃபெஷன்ஸ் படிக்க போறோம். அன்னைக்குன்னு ஒரு வாட்டி எங்க அப்பா பனானா லீஃப் வெட்டுறதுக்கு என் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணாரு. த சேம் டே கூலி மூவிக்கு நானும் என் ஃப்ரெண்டும் போறோம். திடீர்னு ரோட் பிளாக் போட்டாங்க. அப்ப மூட்டைங்க எங்களை செக் பண்ணும்போது சீட்டுக்குள்ள ஒரு பெரிய பாறாங்க இருந்துச்சு. மூட்டைங்க பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க. நல்ல வேலை எங்க அப்பா வந்துட்டு பேசி சால்வ் பண்ணிட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் கூலி போவே இல்லை. அதாவது இவருக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் மாட்டினது கவலையா இல்ல, கூலிக்கு போலன்றதான் கவலைப்படுறாரு. இல்ல கூலி ஏன் வந்து போய் வாழை மரம் வெட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. தலைவருக்காக போட்டிருப்பாங்க, தலைவருக்கு படையில போட்டிருப்பாங்க. ஒரு தமிழனா இருந்து சீட் அடியில பாறாங்க இருந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கதம். ஓகே, அடுத்த கான்ஃபியூஷன். என் ஃப்ரெண்ட் ஒரு லூசு இல்ல அப்படிதான் போட்டிருக்கானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு காடியில போயிருக்காங்க. அப்புறம் சொல்றான் அவன் கேர்ள் வந்துட்டு அவனை சீட் பண்ணிருச்சு அப்படின்னு. அந்த நாய் வந்துட்டு சாவ போறான்னு சொல்லியிருக்கான் போல. கேக்குறான் நான் ஏன் சாவணும், நீ செத்து போறான்றான். ஃபர்ஸ்ட் கார் டேட் வித் அ கேர்ள். நல்லா நாசி கண்டார் சாப்பிட்டு டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல கார் ஒரே ஸ்மெல். எனக்கு ஒரு மாதிரி வியர்டா இருந்துச்சு பிகாஸ் ஒரு கேர்ள் கூட இருந்தேன். பட் த ஸ்மெல் இஸ் சம்ஒன் லைக் ஃபார்த்தட்லா. பிரியாணியா லியோடாஸ், நம்ம ஒரு லாங் டிரைவ் போலாமா? உதட்ட கடிக்கிறாங்க. நான் வந்து not available for long drive until November ends. Okay, I don't know whether it's road confession or not, but does anyone experience sitting on bike seat when it was hot sunny day? சன்னி டேடா. ஒர்க் முடிஞ்சு வந்துகிட்டு இருந்தேன். செம்ம ஸ்பீடு. நடுவுல ஒரு புறா, பிராக்கெட்டுக்குள்ள பீஜன். சரி ரோட் கிராஸ் பண்ணுச்சு. நான் வந்த ஸ்பீட்ல ஒரே ஏத்திட்டேன். தென் ப்ரோ பிகம் சப்பாத்தி. ஒரு வாட்டி என் கைங்க என்னோட காரை பிஞ்சாங்க கேட்டுச்சு. ஏதோ கூட்டத்தை கூட வெளியே போனோம் ரைட்டு. எனக்கு லைட்டா டவுட், நானும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மார்னிங் தான் என் கார் எனக்கு கிடைச்சிச்சு ரைட்டு. நானும் கவனிக்கல. 2 days கழிச்சு கார் வாஷ் பண்ணும்போது பையா கார்ல ஒரு யூஸ்ட் கோண்டம் எடுத்து காமிச்சான். அல்லாஹ் பாக் ஐ பர்னா பேரா சம்பிள் டிரைவிங் கரேத்தா தப்லே tawan lo. என்னடா கதை இது? நாய் வருதுடா டேய்.
ஆய் வருதுடா ஆய் வருதுடா ஆய் வருதுடா டேய். வா கார்ல போயிட்டு இருந்தமா, வயித்த கலக்கி விட்டுருச்சு, வேற வழி இல்ல போயிட்டுட்டேன். கடவுளே. இல்லண்ணே இந்த பாத்ரூம் கதை பதம் திருக்கும் பொழுது சில்வரதா அவுக்கும் பொழுது பின்னாடி தெரிகின்றது. இந்த தாழ வைத்தாள நான் பெண்ட நல்ல தினம் வைத்தாள நான் பேலும் போது வைத்தாள